ஹலோ காய்ஸ், ஸோ இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்லிமிட்டெட் பிரியாணி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி லஞ்சுக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம நார்த் சென்னையிலே வந்து கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ வாடா ஒரு கை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வாங்க போகலாம். வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் FT ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நாம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வீட்டு பிரியாணி பெரம்பூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ள போகலாம். இந்த நம்ம பாய் வீடு கல்யாண பிரியாணி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் பஸ் டிப்போக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸிலி ஆக்சசபிள் தான். நீங்கள் வந்து பெரம்பூர் வந்தாலே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம போயிட்டு பிரியாணி அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பாய் வீடு கல்யாண பிரியாணி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டேக் அவேக்காக ஒரு சின்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சேர்லாம் போட்டு உட்கார வச்சு அவங்க வந்து பார்சல்லாம் வந்து இங்கே தான் கொடுக்குறாங்க. பட் டைனிங் வந்து மேலே. ஸோ நம்ம மேலே தான் போகணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஸோ வாங்க மேலே போய் அன்லிமிட்டெட் பிரியாணி இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. நல்லா வந்து காமாக நல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம பாய் வீடு கல்யாண பிரியாணியோட மெனு பார்த்துடலாம். இந்த கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11லேருந்து நைட் 11 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் கல்யாண பிரியாணி கிடைக்குது. போத் சிக்கன் அண்ட் மட்டன் கிடைக்குது. அது கூட வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி ரைஸ், சிக்கன் 65, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் பச்சடி, ரைத்தா, குல்ஃபிலாம் கொடுக்குறாங்க. சிக்கன் வந்து 270 அண்ட் மட்டன் 370. பட் இந்த அன்லிமிட்டெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 to 4 மட்டும் தான் கிடைக்கும். அது கூட வந்து சூப்பு, ஸ்டார்டர்ஸ், சைனீஸ் ஸ்டார்டர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அண்டு தந்தூரி ஸ்டார்டர்ஸ், பார்பிக்யூ, பிரெட்ஸு, அப்புறம் கிரேவிஸ், நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஈவினிங் ஸ்பெஷல் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. பெவரேஜஸில் கோலி சோடா, பன்னீர் லெமன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட பக்கெட் பிரியாணியும் கிடைக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு இலையை வந்து போட்டாங்க. அது கூட வந்து சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே இலையை விரித்து தண்ணியை லைட்டாக போட்டு அப்படியே கழுவி விட்டுட்டு அது கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா வச்சாங்க. பிரெட் அல்வா பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் இது வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சாங்க. ஸோ அது மூணும் வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிரியாணிக்காண்டி வெயிட் பண்ணோம். நம்ம அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடியாப்பம் கொண்டு வந்துட்டாங்க. இடியாப்பம் அண்டு கொத்துக்கறி, சிக்கன் கொத்துக்கறி கொடுக்குறாங்க. ஸோ அன்லிமிட்டெட் காம்போவில் இது வந்துடும். போத் சிக்கன் அண்ட் மட்டனில் இது வந்து நம்ம சாப்பிட்லாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்டு அந்த இடியாப்பமும் அந்த கொத்துக்கறி பார்க்க சூப்பராக இருந்தது. நல்ல சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கொத்துக்கறி மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம பிரியாணி வர்ற கேப்பில் வந்து இந்த இடியப்பான் கொத்துக்கறியை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாய் அப்படி ஊறிட்டு இருந்தது. ஸோ நம்ம அந்த கொத்துக்கறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். கொஞ்சம் காரமாக இருந்தது, பட் செம்ம டேஸ்ட்டு. ஃபைனலி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரியாணி வந்துருச்சு. நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி. ஸோ மேலே வந்து அந்த சிக்கன் 65 பீசஸ் அது வந்து காம்போவில் வந்துடும். அது 3 பீஸ் வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த வாய் நல்லா ஊறிட்டு இருந்தது. சரி, நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த சிக்கன் 65 3 பீசஸையும் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். அண்டு அந்த பிரியாணியில் வந்து நல்ல 2 பெரிய சிக்கன் பீசஸ் வைக்கிறாங்க. அது கூட ஒரு லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நல்லா கொஞ்சம் ஆயிலியாகவும் இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த சிக்கன் பிரியாணியில் உள்ள சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ கையில் அப்படியே புட்டு வந்தது, அந்தளவுக்கு சாஃப்ட்டு.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். பிரியாணி நல்லா இருந்தது, நல்லா ஆயிலியாக, கொஞ்சம் ஆயிலியாகவும் இருந்தது, ரொம்ப ட்ரையாக இல்லை. அண்ட் அந்த சிக்கன் 65 பீசஸில் வந்து எடுத்து பார்த்தோம். ரொம்ப கலர் ஆட் பண்ணாமல் நல்லா மசாலா ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்ல டீசெண்டான பிரியாணி. அப்படியே இந்த சிக்கன் 65 பீசஸ்லாம் வந்து எடுத்து அப்படியே வந்து அந்த பிரியாணிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம். அந்த பிரியாணி வந்து செம்மையாக இருந்தது, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக அந்த பிரியாணிக்கு வந்து நான் 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அன்லிமிட்டட் பிரியாணி மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த பிரிஞ்சால் கிரேவி, ஸோ அதையும் வந்து பிரியாணி கூட வந்து சேர்த்து அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அது கூட வந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸையும் வந்து அப்படியே வச்சு அப்படியே வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்தது, நல்ல அந்த பிரிஞ்சால் கிரேவி செம்மையாக இருந்தது. அந்த கூட ஆனியன் ரைத்தா கூட கொஞ்சம் எடுத்து அதையும் வச்சு வந்து பிரியாணி கூட ட்ரை பண்ணோம். வேறு லெவல், நல்லா செம்ம காம்பினேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவோம். பிரியாணியை ட்ரை பண்ணிட்டு அப்படியே இந்த இடியப்பம் கொத்துக்கறி அதையும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இடியப்பம் கொத்துக்கறி கொடுக்குறது, நல்ல ஒரு காம்போ தான். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது, இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்டு கொத்துக்கறி வந்து வேறு லெவல், கொஞ்சம் காரமாக, நல்லா கொஞ்சம் அடிக்கிற காரமாகவும் இருந்தது. பிரியாணி செட்டிலாக இருந்தது, பட் இது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அந்த 65 அண்ட் இடியப்பம் கொத்துக்கறி பிரியாணி வேறு லெவல் காம்போ தான். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து பார்சல் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஃபைனலாக வந்து இந்த பிரெட் அல்வா சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்தோம். ஸோ நல்லா நெய் ஊற்றி அதுவுமே செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்து பிரெட் அல்வா சாப்பிட்டு பார்த்தோம், அப்படியே நெய்யில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மஸ்ட் ட்ரை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெட் அல்வா தான் சொல்லுவேன். அண்ட் பெஸ்ட் பிரியாணி ஆல்சோ, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸோ எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குல்ஃபி கொடுத்தாங்க கவரில். அண்ட் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம். அதுவுமே நல்ல பாதாம்லாம் போட்டு சூப்பராக இருந்தது, நல்ல குல்ஃபி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக வந்து பில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போனோம். அண்ட் பில் பார்த்தீங்கன்னா 284, பிரியாணி 270 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 284 வந்துச்சு. ஸோ வெரி டீசெண்டான ப்ரைஸ் தான். ஸோ எஸ், நம்ம வீட்டு பிரியாணியில் வந்து பிரியாணி காலைல சாப்பிட்டாச்சு, வேறு லெவல். ஸோ நல்லா சாஃப்டாக இருந்தது, மசாலா ரொம்ப இல்லாமல் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்லா சர்வ் பண்ணுறாங்க, நல்ல ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ் நம்ம வீட்டு பிரியாணி பெரம்பூர். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நல்ல வீடியோ, பாய், சேர்ஸ், நல்ல வீடியோ, பாய்.